சந்தோஷம். அதுல 1% 8500 ஃபர்ஸ்ட் அது வந்து ஹாப்பி தானே. இன்னைக்கு லேடிஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க யோசிச்சு பாருங்களேன். முன்னாடி மாதிரி நமக்கு தொழிலோ, முன்னாடி மாதிரி பிசினஸோ பெரிய லெவல்ல இருக்கா? இல்ல. இல்ல. இப்போ ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம கிறிஸ்மஸ் கொண்டாடினதுக்கும் இப்ப நம்ம கிறிஸ்மஸ் கொண்டாடுறதுக்கு வித்தியாசம் இருக்கா இல்லையா? ஆமா. கரெக்ட் தானே? அப்போ நம்ம 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 நினைப்போம்ல வீட்டுல இருக்கவங்களுக்கு நம்ம நம்ம லேடிஸுமே இப்ப இனிமே சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்துக்கு போயிட்டு இருக்கோம். தெரியுமா அது உங்களுக்கு? ஏன்னா இப்ப வீட்டுக்கார் வந்து பாத்தீங்கன்னா கௌரவமான சோறு தான் போடுறாரு. அப்பா அம்மாவும் ஓகே, பிள்ளைங்க கிட்ட கௌரவமான சோறுலாம் கிடைக்காது. அப்ப நமக்குன்னு ஏதோ ஒரு விஷயத்த பண்ணணுமா இல்லையா? இது ஒத்துக்கிறீங்களா? இத மறுக்கிறீங்களா? ஏன்னா பிகாஸ் நம்மளோட ஹஸ்பண்டுக்கு எல்லாம் ஒரு நல்ல பிசினஸ், நல்ல வேலை. இப்பெல்லாம் என்ன படிச்சாலும் வேலை கிடையாது. அப்படியேனால பிள்ளைங்க ஃபாரின் போய் தான் சம்பாதிக்கணும்ன்ற ஒரு தாட்டுக்கே போறாங்க இன்னைக்கு. உண்மைதானே? அப்போ அவங்க எல்லா சந்தோஷங்களும் எல்லாத்தையும் விட்டு ஃபாரின் போனதான் சம்பாத்தியம். அது கூட இப்ப என்ன நடக்குதுன்னே தெரியல. இந்த கொரோனா காலகட்டத்துக்கு அப்புறம் நிறைய பேர் ஃபாரின்ல இருந்தே வந்துட்டாங்க. அப்ப இதுல இருந்து நம்ம கொஞ்சம் யோசிச்சோம்னா ரொம்ப நல்லா பண்ண முடியும். ஒரே நிமிஷம் ஏங்க. வந்தாங்க இல்லையா இப்போ? இந்த பிசினஸ் ரொம்ப சிம்பிள். எதனால ரொம்ப சிம்பிள் சொல்றேன்னா, முன்னாடி லேடிஸ்க்கெல்லாம் நாங்க சொல்லுவோம், ஒரே ஒரு நாள் வாரத்துக்கு ஒரு நாள் மட்டும் வீட்டை விட்டு வாங்க, இந்த வாரத்துக்கு ஒரு நாள் வந்து மீட்டிங் ட்ரைனிங் அட்டென்ட் பண்ணுங்க, என்னன்னு தெரிஞ்சுக்கங்கன்னு. இப்ப நான் லேடிஸ்க்கெல்லாம் என்ன தெரியுமா சொல்றேன்? நீங்க யாரும் வீட்டை விட்டு வெளியில வர வேண்டாம், வீட்டுல இருந்து இந்த பிசினஸ் பண்ணலாம். உங்களை மாதிரி ஊர்ல இருக்கிறவங்க தான் எனக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரேஞ்சர், அதாவது தெரியாதவங்க, அந்த மாதிரி நம்மளோட டீம்ல எல்லாம் ஜாயின் பண்ணி இத ஜூம் மீட்டிங்ல தான். இந்த ஜூம் மீட்டிங் என்ன இப்படி பக்கத்துல உட்கார்ந்து பாக்குற மாதிரி தானே இருக்கு. இப்போ இதே நான் வந்து பாத்தீங்கன்னா நான் சென்னையில இருந்து வரணும் உங்க ஊருக்கு. அப்ப நான் ஒரு நாள் டிராவல் பண்ணி வரணும். நீங்க என்ன பண்ணணும், அங்க இருந்து எங்கேயாவது ஊருக்கு வரணும், எங்கேயாவது என்ன பார்க்க வரணும்னா அங்க இருந்து நீங்க டிராவல் பண்ணி வரணும். இது எதுவுமே இல்லாம நினைச்ச நேரத்துல நீங்களும் நானும் கனெக்ட் பண்றது ஈஸியா தானே இருக்கு. அப்போ உங்க டீம் ரொம்ப பெருசு. ஆனா இங்க நான் வந்து கேக்குறேன் ரூபன் சார், ஏன் சார் எப்ப பாரு 4 பேர் 5 பேர் கனெக்ட் ஆறாங்க? அப்போ சார் சொல்றாரு அவங்களுக்கு ஜூம் எல்லாம் தெரியாது அப்படின்னு. எல்லா பிள்ளைங்களும் நீங்க ஜூம்ல தானே படிக்குது, அப்ப எப்படி ஜூம் தெரியாது? எல்லா பிள்ளைங்களும் ஜூம்ல தானே வில்லிங்டன் சார் படிக்கிறாங்க இன்னைக்கு. அப்ப எல்லாருக்கும் ஜூம் தெரியும். கரெக்டா? என்னன்னா நீங்க ஜூம்ல பழக ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, எங்க நான் உண்மையா சொல்லணும்னா ஜூமுக்கு முன்னாடி வரைக்கும் என்னோட இன்கம் 4.5 லட்சம் தான். இந்த ஜூம் இந்த டெக்னாலஜிக்குள்ள எல்லாம் போக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் 8.5 லட்சம். எங்க நம்ம டீம்ல கற்பகம் அக்கான்னு ஒரு அக்கா இருக்காங்கல்ல, அவங்க 6ஆம் கிளாஸ் தான் படிச்சிருக்காங்க. அவங்க இன்னைக்கு ஜூம்ல அவங்களோட டீமுக்கு அவங்கள கிராமம். நான் உங்களுக்கு ஒரு டெஸ்டிமோனி அனுப்புறேன். பாப்பாத்தி அம்மான்னு ஒருத்தவங்க, ஒண்ணும் படிக்க கூட இல்ல, ஒண்ணுமே தெரியாது, அவங்க எல்லாம் ஜூம்ல மீட்டிங் அட்டெண்ட் பண்றாங்க. என்னன்னா இந்த ஜூம் அப்படின்றது ரொம்ப நல்ல விஷயம். இப்ப நான் லேடிஸ்க்காக ஒரு விஷயம் பண்றேன். சண்டே அன்னைக்கு 4 மணில இருந்து 6 மணி வரைக்கும் ஒரு கவுன்சிலிங் செஷன் இருக்கு லேடிஸ்க்காக ஸ்பெஷலா. அது ஜென்ஸ் யாரும் வர மாட்டாங்க, லேடிஸ் மட்டும்தான். ஏன்னா அது கொஞ்சம் ஃப்ரீயா பேசணும்ன்றதுக்காக தான். ஜென்ஸ்னா அவங்களோட ஒய்ஃப் வரலாம், அவங்களோட மதர் வரலாம், அவங்களோட ஃபீமேல் ஃப்ரெண்ட் வரலாம், அவங்களோட சிஸ்டர் வரலாம். கரெக்ட்டுங்களா? இது எதுக்காக இதை பண்றோம் அப்படின்னா, நாங்க ஒரு 500 லேடிஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்றோம் அந்த மீட்டிங்க்கு. இது எதுக்காக இந்த மீட்டிங் பண்றோம்னா, ஒரு லேடி தான் இந்த உலகத்தோட பெரிய பலமே. ஆக்சுவலி நம்ம நிறைய லேடிஸ் வந்து 80% லேடிஸ் இந்தியால எந்த வருமானமும் பண்ணாம வீட்டுல இருக்கோம் தெரியுமா? நீங்க யாராவது வேலைக்கு போறீங்களா? ஏதாவது பிசினஸ் பண்றீங்களா? நானும் 11 வருஷம் அப்படிதான் இருந்தேன், ஹோம் மேக்கர் தான். எனக்கும் ஒன்றும் பெருசாலாம் தெரியாது. இன்னைக்கு மீன் குழம்பு எப்படி செய்யணும், கறி குழம்பு எப்படி செய்யணும், பசங்களை எப்படி பாத்துக்கணும், இன்னைக்கு காலையில இருந்து துணி துவைக்கணும், அதுக்கப்புறம் இன்னைக்கு வேலை இல்லைன்னா அதுக்கு அடுத்தது என்ன வேலை செய்யணும், இல்ல சாரி வாக் பண்ணணும், இதுதான் எனக்குமே தெரியும். ஆனா நான் தான் இன்னைக்கு ஒரு 8.5 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிற அளவுக்கு வளர்ந்துருக்கேன் இல்லையா? அப்ப நான் என்ன சொல்றேன்னா, நிறைய பெண்கள் இந்த மாதிரி 80% லேடிஸ் பாத்தீங்கன்னா எதுவுமே செய்யாம வீட்டுல இருக்கோமா. ஆனா எதுவுமே செய்யாம இல்ல, உலகத்துல கஷ்டமானது வீட்டு வேலை செய்யறதுதான். நிறைய பேருக்கு தெரியாது. ஓ, உங்களுக்கு உங்க கூடவே வேலைக்கு போறவங்க யாராவது இருந்தா சொல்லுங்களேன் எனக்கு. உங்க வேலைக்கு போறாங்க, வேலைக்கு போகும்போது அவங்க வந்து பாத்தீங்கன்னா காலையில எழுந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு
வெளியே போனாங்க, ஈவினிங் வரும்போது வீடு எப்படி இருக்கும்? வீடு கிளீனா தானே இருக்கும். கரெக்ட் தானே மேடம்? நிஷா மேடம், உங்க மைக் ஆன் பண்ணிக்கங்க. காலையில எழுந்து சுத்தம் பண்ணிட்டு போனா வீடுக்கு ஈவினிங் கிளீனா தானே இருக்கு. வீட்டுல இருக்கும். ஆமா. ஆனா நம்ம போட்ட குப்பையை திருப்பி போட்டு பெருக்கிட்டு போட்ட சாமானே திருப்பி போட்டு கழுவிட்டு நம்ம வந்து என்ன சொல்றோம்னா வேலை அப்படின்னு நம்மளே சொல்லிக்கிறோம். வீட்டுல இருக்கிறதுனால காலையில ஒரு சமையல், மத்தியானம் ஒரு சமையல், நைட் ஒரு சமையல். கரெக்ட் தானே? ஆமா. ஆமா. அப்ப நமக்குன்னு ஒரு விஷயத்த நம்ம ஒதுக்கணும். இனிமே எதுக்காக ஒதுக்கணும்னா, இனிமே காலகட்டம் ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. இப்பவே நம்ம புரிஞ்சுக்கணும். நமக்கு பொம்பளை பிள்ளை இருக்கா, அவங்களுக்கு எல்லாம் எப்படி பாத்தீங்கன்னாலும் 100 சவரம் இல்லாம யாரும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க. கரெக்டா? ஆமா. 100 பவுனாச்சு போடணும்ல. அப்படியே கண்டிப்பா. போட்டாலும் அவங்க ஹாப்பியா இருப்பாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? தெரியாது. ஆனா உங்க பிள்ளை கல்யாணம் ஆகி போகும்போது நீங்க மாசம் 1,00,000 அவளுக்கு வந்து வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணி தராங்க. தௌரியே இல்லாம கல்யாணம் பண்ணிப்பாரா இல்லையா? கண்டிப்பா பண்ணுவாரு. ஒண்ணு மாசம் மாசம் என்னவா பாப்பாங்க? அவங்க வீட்டுக்கு வந்த ஏஞ்சல் மாதிரி பாப்பாங்க. ஏன்னா மாசம் ஆமா. மாசம் 1 லேக் வருது. சரிதான். எனக்கு யோசிங்க, எனக்கு 2 பிள்ளைங்க. இந்த 2 பிள்ளைங்களுக்கும் நான் இல்லனாலும் 3,00,000 வரும். நான் என்ன சொல்றேன், ஒரு 50,000 சொல்லுங்களேன். நீங்க போடுற 100 சவர நகைய விட உங்க பிள்ளைக்கு அவ 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 அவளுக்கு வந்து பிரெக்னன்ட் ஆகுற காலம் வரும். நிறைய பிள்ளைகள பாத்துக்கிற சிச்சுவேஷன் வரும். எந்த சூழ்நிலை வந்தாலும் அவளுக்கு எதுவுமே பண்ணாம ஒரு 50,000 வந்துகிட்டே இருக்குன்னா, நம்ம பிள்ளைங்களுக்கு அதை விட குடுக்கறதுக்கு ஏதாவது இருக்கா? இல்ல. அப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, நம்ம சின்ன சின்னதா தான் இந்த விஷயத்த பண்ண போறோம். ரொம்ப பெருசாலாம் பண்ண போறது இல்ல. எந்த ஒரு விஷயத்த செய்யறதா இருந்தாலும் சின்ன சின்ன ஸ்டெப் தான். எடுத்த உடனே நான் பெருசா ஒண்ணு பண்ணணும், நான் ₹1,00,000 சம்பாதிக்கணும்னு நான் சொல்லல. முதல்ல ஒரு ₹500 சொல்லுங்க. அப்புறம் ஒரு ₹1,500 சொல்லுங்க. அப்புறம் ஒரு ₹5,000 சொல்லுங்க. முதல்ல ₹5,000 சம்பாதிக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும்னு தெரிஞ்சுக்கலாம்ல. அந்த 5,000 சம்பாரிச்ச உடனே என்ன தோணும்? பரவாயில்லப்பா, எனக்கும் ₹5,000 பென்ஷன் வருது. எனக்கும் இனிமே சில்வர் தட்டுல இல்ல, நல்ல தட்டுல தான் சோறு போடுவாங்க. ஏங்க உண்மையிலேயே சொல்றேங்க, நீங்க பென்ஷன் வர அம்மா அப்பா கிடைக்கிற மரியாதை ரொம்ப வயசானவங்க அந்த காலம் எல்லாம் வேறங்க, அதெல்லாம் மாறிக்கிட்டு இருக்கு. நம்மளே எதிர்பார்க்காம ஒதுங்கிக்கணும். அப்பதான் இந்த காலகட்டம் போயிட்டு இருக்கு. உண்மையா இல்லைங்களா நான் பேசுறது? கரெக்ட். அப்போ நமக்குன்னு ஏதாவது ஒண்ணு இப்பவே யோசிக்கணும் இல்ல? அப்ப 5,000 முதல்ல நம்ம யோசிப்போம். அதுக்கப்புறம் அதை 10,000 ஆக்குறதுக்கு என்ன பண்ணலாம்? அது 15,000 ஆக்குறதுக்கு என்ன பண்ணலாம்? இப்படிதானே நாங்களும் வந்தோம். நான் என்ன பண்ணேன், 5,000 கிடைச்சா போதும். எங்க வீட்ல வந்து அந்த டைம் வந்து தம்பிக்கு ஆக்சிடென்ட், என் பையனுக்கு. அப்ப வந்து ஒரு நிறைய செலவு பண்ணிட்டோம். அப்ப அவருக்கு ஏதாவது ஒரு சப்போர்ட் பண்ணிட்டு ஒரு 5,000 வந்தா நல்லா இருக்கும். அப்படிதான் நான் வந்தேன். 5,000 சம்பாரிச்சோன்னா என்ன தோணுச்சு, பரவாயில்ல விக்டோரியா 5,000 சம்பாதிக்கிற, கிரேட் தான். 10,000 உன்னால ஏன் முடியாது? 10,000 சம்பாதிக்கும் போது 20,000 ஏன் முடியாது? 20,000 40,000 ஏன் முடியாது? அப்புறம் 1,00,000 வந்ததுக்கு அப்புறம் உனையால ஏன் இப்ப 5,00,000 முடியாது? இப்போ 10,00,000 நோக்கி போயிட்டு இருக்கேன் நான். புரியுதுங்களா? அப்ப நான் எல்லாமே கத்துக்கிட்டேன் தான். எனக்கு எதுவுமே தெரியாது. எனக்கு +2 முடிச்சுட்டு வீட்ல கல்யாணம் பண்ணிட்டாங்க. எனக்கு எதுவுமே தெரியாது. எல்லாத்தையும் கத்துக்கிட்டு தான் வந்தேன். ஒண்ணா சின்ன சின்னதா கத்துக்கிட்டேன். அப்போ நான் என்ன சொல்றேன், ஒரு 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 2 வருஷம் போகட்டும். 2 வருஷத்துல இங்க என்ன பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு ஒரு சின்ன கால்குலேஷன் நான் உங்களுக்கு சொல்றேன். தெரியல, யாரும் பேசுறீங்க போல. ஒரு நிமிஷம். வீடா? என்னாச்சு? ஃபர்ஸ்ட் நீங்க வந்து ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த மாசம் நம்ம ஆஃபர் மாதம் ஆஃபர் இருக்கு வெஸ்டில, தெரியுமா உங்களுக்கு? அக்டோபரா? ஒரு நிமிஷம்.
வேற வேற பண்றேன். என்னாச்சு? கொஞ்சம் வெயிட் பண்ணுமா. இப்போ உங்களுக்கு வெயிட் பண்ணுங்க. நான் ஒரு ஸ்லைடு ஷேர் பண்றதுக்காக வெஸ்டீஜ் என்ன நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். ஆக்சுவலி நல்லா புரிஞ்சுக்கங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வந்து நான் இப்ப எல்லாருக்குமே இதை சொல்லுவேன். அதாவது வந்து ஒரு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் புரிஞ்சுக்க வேண்டியது, இந்தியால நம்ம ஒரு சோப்பு வாங்குறோம்னா அதோட விலை வந்து 35 ரூபாய். நமக்கு வந்து பாத்தீங்கன்னா மேனுபேக்சர் காஸ்ட் தயாரிக்கிற செலவு 5 ரூபாய் தான். மீடியேட்டர் கொடுக்குற பணம் 10 ரூபாய், அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண கொடுக்குற பணம் 20 ரூபாய். இதை நிறைய வாட்டி கேட்டிருப்பீங்க. நம்ம நினைப்போம் நம்ம கிட்ட இருந்து போற ஒரு சோப்புக்கு 20 ரூபாய் தானே அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா 132 கோடி மக்கள் கிட்ட இருந்து இந்தியால போகும்போது அது 2800 கோடி ரூபாய் போகுது. இந்த பணத்தை தான் நம்ம ரிட்டர்ன் எடுத்துக்க போறோம். நம்ம நினைப்போம் சரி இந்த நடுவுல இருக்கிற அந்த மீடியேட்டர் கொடுக்குற பணம் அவ்வளவு பெரிய பணமானு. அமேசான் ஒரு இருக்காங்களா ஆன்லைன் போர்ட்டல், அந்த ஓனர் என்ன பண்ணிருக்காரு, 24 வருஷத்துக்கு முன்னாடி படிக்கிற கீழே ஒரு கம்ப்யூட்டரை போட்டு சொன்னாரு, இந்தியால வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள ஒரு கஸ்டமரை நானே போய் ரீச் பண்ணுவேன் அப்படின்னு. அப்ப மக்கள் எல்லாம் சிரிச்சோம். அந்த லூசு மாதிரி சொல்லிட்டு இருக்காரு, ஆன்லைன்ல போய் எப்படி ரீச் பண்ண முடியும் மக்கள் எல்லாம், மக்கள் மீடியேட்டரே இல்லாம எப்படி ரீச் பண்ண முடியும். ஆனா இன்னைக்கு அவர் அதை பண்ணிட்டாரு. இந்த 10 ரூபாய் வச்சு அவர் உலகத்தோட நம்பர் 1 கோடீஸ்வரனாவே மாறிட்டாரு. வெஸ்டீஜோட ஓனர் என்ன பண்றாரு, இந்த அமேசான் ஓனருக்கு நம்ம கொடுக்குற பணத்தை வச்சு ஒரு ட்ரெடிஷனல் பிசினஸ், வெஸ்டீஜும் ஒரு ட்ரெடிஷனல் பிசினஸ் தான். ஒரு ட்ரெடிஷனல் பிசினஸ் ஆரம்பிக்கணும்னா என்னெல்லாம் வேணும், மேனுபேக்சரர் வேணும், இன்வெஸ்ட்மெண்ட் வேணும். நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் போடாம எந்த பிசினஸுமே தொடங்க முடியாது. இப்ப நான் உங்ககிட்ட கேட்கறேன்ல, உங்களுக்கு எவ்வளவு வேணும் அப்படின்னு கேட்கறேன்னு ஒரு கேள்வி. வில்லிங்டன் சார், உங்களுக்கு எவ்வளவு காசு வந்தா இந்த பிசினஸ்ல நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? இப்போதைக்கு நமக்கு ஒரு 50 வந்தா நல்லா இருக்கும். ஒரு 50,000 வந்தா நல்லா இருக்கும். கரெக்டா? நான் என்ன சொல்றேன்னா, நீங்க 1 ரூபாய் கூட இன்வெஸ்ட் பண்ணவே இல்ல, நீங்க தைரியமா சொல்றீங்க ஒரு 50,000 வந்தா நல்லா இருக்கும்னு. கரெக்டா? இப்ப நான் இன்னொரு கேள்வி உங்களை மாத்தி கேட்கிறேன். வேற ஒரு ட்ரெடிஷனல் பிசினஸ்ல உங்களுக்கு 50,000 வரணும் அப்படின்னு நீங்க சொன்னா, அடுத்த கேள்வி நான் என்ன கேட்பேன், எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணணும், எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணணும். சரி, எவ்வளவு இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னு நீங்க ஒரு 5 லட்சம் சொல்றீங்க, இல்ல 10 லட்சம் சொல்றீங்க. 10 லட்சம் போட்டு ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எவ்வளவு நேரம் கொடுக்கணும்? ஃபுல்லா அதெல்லாம் பார்க்கணும். ஃபுல்லா அதை தான் பார்க்கணும். சரி, அதை பாக்குறீங்க. பார்த்துட்டு பாத்தீங்கன்னா அது கேரண்டி 50,000 வரும்னு கேரண்டி இருக்கா? கிடையாது. ஆனா நான் சொல்ல போற விஷயம் நான் என்னன்னா, இப்ப நீங்க இங்க 50,000 வேணும்னு கேக்குறீங்க, ஆனா அதுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் தான் செய்ய போறீங்க. அப்போ ஒரு கம்பெனி என்ன சொல்லுது, நீங்க ஒரு பிசினஸ் தான் இங்கேயும் ஆரம்பிக்கிறீங்க, உங்களுக்கு 50,000 வேணும்னு நினைக்கிறீங்க, அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வேணும்ல, அதை நான் பாத்துக்கிறேன். இனோவேஷன் வேணும்ல, நான் பாத்துக்கிறேன். டாக்ஸ், ஜிஎஸ்டி, டிரான்ஸ்போர்ட், கொரியர் எல்லாம் வருதுல, லாஜிஸ்டிக், எல்லாமே நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ஒரு ஓனர் சொல்றாரு. நீங்க செய்ய வேண்டியது என்ன, கம்பெனியை எக்ஸ்பேண்ட் பண்ணணும், ப்ரொமோட் பண்ணணும். அதாவது நம்ம விற்க வரல, நம்ம யாருக்கும் வீடு வீடா போய் கொண்டு போய் கொடுக்குற கொரியர் பாயும் இல்ல. அப்ப நம்ம என்ன பண்ணணும், நம்ம இந்த கம்பெனியோட ப்ராடக்ட ப்ரொமோட் பண்றதுனால, கம்பெனியை ப்ரொமோட் பண்றதுனால நமக்கு காசு வரப்போகுது. இத 3ஆ பிரிக்கிறாங்க. இந்த 20 ரூபாய் 3ஆ பிரிக்கிறாங்க. முதல் பிரிச்சத 2 ரூபாவை தயாரிக்கிற செலவுக்கு போட்டுடுறாங்க. அப்பதான் தரமான பொருளை தயாரிக்க முடியும். 2வது இருக்கக்கூடிய 3 ரூபாய் இதை நீங்க சின்னதா பாப்பீங்க. ஆனா நான் அடுத்த ஸ்லைட்ல உங்களுக்கு இதெல்லாம் புரிய வைக்கிறேன். மீதி வந்து பிசினஸா எடுத்துக்கிறவங்களுக்கு ஒரு சோப்புக்கே 15 ரூபாய் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நான் என்ன கேக்குறேன்னா, கூகுள் பே எல்லாரோட ஆப்லயே இருக்கா? எல்லாரோட மொபைல்லயும் கூகுள் பே இருக்கா? நிஷா மேடம் இருக்கா? இருக்கா மேடம்? மேடம், அந்த குறுக்க ஒரு சின்ன பிட் வருது. There are not any warnings for this presentation. உங்க ஸ்லைட்ல வரல பாருங்க. பட் அங்க ஏதோ ஒரு ஸ்லைட்ல இருக்குது. ஆமா, உங்க பவர் பாயிண்ட்ல இருக்குது, ஸ்லைட்ல இருக்குது. அது இந்த கார்னர்ல கொஞ்சம் இதாகுது. ஒரு நிமிஷம் இருங்க. இப்போ வரல. இல்லையே சார், எந்த ஸ்லைட்லயும் இல்லையே. எந்த ஸ்லைட்ல கிடையாது. இல்ல ஸ்லைட்ல இல்ல, அந்த ரைட் சைடுல, அந்த கார்னர்ல ரைட் சைடுல இருக்குது. பட் அது நீ பெருசா கொண்டு வரும்போது அது இருக்கா? இப்போ இருக்கு. ஆனா அன்னைக்குலாம் இல்ல, நீங்க எந்த இருக்கு, எந்த எதுவும் காமிக்கல. ஓகே ஓகே.
ஆமா தெரியுது. என்ன தெரியுது? என்ன காமிக்குது சார்? அந்த சைடுல ஒரு இது there are not any warnings for this presentation வருது. இந்த எடிட் மாஸ்டர் ஸ்லைட் வருது இல்ல, போயிட்டு இருக்கு ரைட் சைடுல. இப்போ போயிடுச்சு. போயிடுச்சு. ஓகே. இப்போ கூகுள் பே எல்லாரோட மொபைல்லயும் இருக்கா? இந்த கூகுள் பேவை டவுன்லோட் பண்ணும்போது நான் உங்க ஃப்ரெண்டு, கரெக்டா? நான் உங்க ஃப்ரெண்டு, எனக்கு சொன்னீங்க, நான் வந்து மொபைல்ல அப்லோட் பண்ணேன், உங்களுக்கு 50 ரூபா கிடைச்சதா? கிடைச்சது இல்ல. நான் உங்க ஃப்ரெண்டு, என்கிட்ட இருந்து உங்களுக்கு 50 ரூபா கிடைச்சது. நான் ஒரு 10 ஃப்ரெண்டுக்கு சொல்லியிருப்பேன்ல. உங்களுக்கு என்ன மேடம் லிஷா மேடம் கிடைச்சது? சாரி, நான் இவ்வளவு நேரம் வேற லைன்ல இருந்தேன், கொஞ்சம் ஒரு கால் வந்துச்சு அர்ஜென்ட்டா. இல்ல, ஆக்சுவலி நீங்க கூகுள் பேவை நான் உங்க ஃப்ரெண்டு, எனக்கு சொல்லி லிங்க் அனுப்பிச்சீங்க, நான் உங்க மூலமா தான் டவுன்லோட் பண்ணேன், என்கிட்ட இருந்து 50 ரூபா கிடைக்குமா? கரெக்டா? இதே அப்போ இதே நான் நீங்க தான் எனக்கு சொன்னீங்க, நான் ஒரு 10 ஃப்ரெண்டுக்கு சொன்னேன், உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும்? ஒண்ணும் கிடையாது, 1 ரூபாய் கூட கிடைக்காது. அப்போ ஒரே ஒரு ஒன் மேனோட ஐடியா என்ன பண்ணிருக்காரு அவரு? சிம்பிள், எல்லாருக்கும் 50 ரூபாய் இந்தியால கொடுத்தா என்னோட ஆப்பை எல்லாரும் டவுன்லோட் பண்ணுவாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டாரா இல்லையா? அப்போ 50 ரூபாய் கிடைச்சிச்சு, திரும்ப கிடைக்கல. அப்ப நான் என்னோட டைரக்டா விக்டோரியா உங்க ஃப்ரெண்ட் 50 ரூபாய் கிடைச்சது, விக்டோரியா இன்டைரக்ட் பிசினஸ்ல 1 ரூபாய் கூட உங்களுக்கு காசு கிடையாது. ரெண்டாவது, இப்ப எல்லாரும் கனெக்ட் ஆயிட்டோம், 2 மாசத்துல அந்த 50 ரூபாய்க்காக எல்லாத்தையும் முடிச்சிட்டோம். இப்ப இன்னொரு கேள்வி கேக்குறேன், ஞாயிற்றுக்கிழமையானா நம்மளுக்கு சண்டே ஆனா 1000 ரூபாய் இல்லாம ஏதாவது குடும்பம் செலவு பண்ண முடியுமா? எந்த குடும்பமாச்சும் 1000 ரூபாய் இல்லாம செலவு பண்ணுவீங்களா? 1000 ரூபாய் வேணும்ல? எங்க 1 கிலோ மட்டனே இங்க 1000 ரூபாங்க. கரெக்ட் தானே? ஆமா. அங்க எவ்வளவுன்னு தெரியாது. சண்டேனா மட்டன் இல்லாத வீடு கிடையாது. அப்ப 1 கிலோ மட்டன் வாங்கணும்னா 1000 ரூபாய் வேணும்ல? எவ்வளவு பணம் செலவு பண்றோம். ஆனா கூகுள் பேல 5 ரூபாய் வந்தவன அப்படியே முகம்லாம் ஸ்மைல் ஆகும். கரெக்டா இல்லையா? ஸ்கிராட்ச் கார்டை தேய்க்காதவங்க யாராவது இருக்கீங்களா? யாரா இருந்தாலும் டிரான்சாக்ஷன் பண்ண ஸ்கிராட்ச் கார்டு வந்தா தேய்ப்பீங்கல்ல? 10 வாட்டி பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் வருது, ஒரே ஒரு வாட்டி 5 ரூபாய் வருது, ஹாப்பி ஆகுதா இல்லையா வில்லிங்டன் சார்? கட்டாயம். அப்ப நம்மளோட மென்டாலிட்டியே, இந்தியனோட மென்டாலிட்டியே சின்ன மென்டாலிட்டி தான். அப்ப சின்ன ஆஃபருக்கு மயங்குறோம். அப்ப நான் கேக்குறேன், இந்த சின்ன ஆஃபருக்கே ஒருத்த மயக்கி இவ்வளவு பெரிய கோடீஸ்வரன் ஆயிருக்கானே, நீங்க கோடீஸ்வரன் ஆகிறதுக்கு இங்க பெரிய ஆஃபர் கொடுக்குறாங்க. அந்த ஆஃபரை குடுக்கறதுக்கு முன்னாடி நான் ஒரே ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கங்க. இப்ப உங்க தாத்தா சொத்தை வித்துட்டீங்க, 2 கோடி ரூபாய் கையில இருக்கு. உங்க ஊர்ல நீங்க ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட் ஆரம்பிக்கிறீங்க, 2 கோடி ரூபாய் போட்டு ஆரம்பிச்சிட்டீங்க. மக்கள் எல்லாம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு வருவாங்களா? சூப்பர் மார்க்கெட் வந்தா 5 லட்சத்துல இருந்து 7 லட்சம் ரூபாய் உங்களுக்கு லாபம் கிடைக்குமா மாசத்துக்கு? 10 லட்சம் ரூபாய் கிடைக்கும்னு வச்சுக்கலாமா? புரியல? 2 கோடி ரூபாய் செலவு பண்ணி பெரிய சூப்பர் மார்க்கெட் கட்டினா கண்டிப்பா 10 லட்சம் வரும்ல? 10 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறீங்க, அந்த பணம் அதிகமாக வாய்ப்பு இருக்கா? இல்ல. உங்க ஏரியால ஒரு லிமிடேஷன் இருக்கும். 1500 பேர் உங்க ஏரியால ஒரு சூப்பர் மார்க்கெட் ரீச் பண்ணிச்சுன்னா அதுக்கு மேல மக்கள் வர மாட்டாங்க, அவ்வளவுதான் லிமிட். அப்ப இன்னும் அதிகமா பணம் சம்பாதிக்கணும்னா நான் என்ன பண்ணணும்? உங்க ஊர் சொந்த ஊர் பேர் என்ன சார்? இடுந்தகரை. இடுந்தகரை தாண்டி வள்ளியூர் பக்கம் இல்ல? வள்ளியூர்ல போய் இன்னொரு சூப்பர் மார்க்கெட் போட்டாதானே உங்களுக்கு இன்னும் நிறைய காசு சம்பாதிக்க முடியும். கரெக்ட் தானே? ஒரு கடையில லிமிட் தான். அப்ப இன்னொரு 2 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணாதான் இன்னொரு கடை போட முடியும். கரெக்டா? சரி, இந்த பணம் குறையுமா? இந்த பணம் குறையுமா? குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஏன்னா ரிலையன்ஸ் மாதிரி ஒரு பெரிய முதலைகள் கூட இன்னைக்கு எல்லா ஊருக்கும் வந்துகிட்டு இருக்காங்க. எங்கேயாவது நல்லா வியாபாரம் நடக்குதுன்னு தெரிஞ்சா ஒரு பெரிய பிராண்ட் அங்க வந்து கடை போடுறாங்க. அப்போ அவங்களுக்கு 50 காசு கிடைச்சா போதும், உங்களுக்கு 5 ரூபாய் கிடைக்கணும். ஏன்னா அவங்க இருக்கிற பணத்தை என்ன பண்றதுன்னே தெரியல. உங்களுக்கு இருக்கிற பணத்தை தான் நீங்க எல்லாத்தையும் போட்டுட்டீங்க. அப்போ இந்த சூப்பர் மார்க்கெட்ல போய் உங்க ஏரியால இருக்க சூப்பர் மார்க்கெட் ஓனர்ட்ட போய் ஒரே ஒரு கேள்வி கேளுங்களேன். உங்க சூப்பர் மார்க்கெட்ல இருந்து
ஒரு சோப்பு வெளியில போனா உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும்னு கேளுங்க. என்னைக்காவது கேட்டிருக்கீங்களா? இன்னைக்கு போய் கேளுங்க. எவ்வளவு சொல்லுவாங்க வில்லிங்டன் சார்? மிஞ்சி மிஞ்சி போனா எல்லா செலவு போக ஒரு 90 காசு 50 காசு 60 காசு கிடைக்குமா ஒரு சோப்புக்கு? அவ்வளவுதான் கிடைக்கும். நான் என்ன சொல்றேன், அந்த ஓனர் குவாண்டிட்டி ஆஃப் சோப், அதிகமான சோப்பை எந்த அளவுக்கு அவர் ப்ரொமோஷன் பண்றாரோ அந்த அளவுக்கு அவருக்கு லட்சம் கிடைக்குது. புரியுதா? அதிகமான ஷாம்பு, அதிகமான பேஸ்ட், அப்ப என்ன பொருள் எல்லாம் அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா அதிகமா போகுதோ அதை பொறுத்து அவருக்கு அதிகமா பணம் கிடைக்குது. கரெக்டா? பிரஸ்டீஜ்ல என்ன தெரியுமா பிரச்சனை? நீங்க 2 கோடி ரூபாய் போட்டதான் நினைக்கணும், நினைக்க மாட்டீங்க நிறைய பேர். அதான் பிரச்சனை. நினைக்க கஷ்டமா தான் என் அக்கௌண்ட்ல போட்டு கூட நினைச்சுக்கலாம். டீல் எத்தனை பேருக்கு ஓகே? போடாம நினைக்கிறீங்களா போட்டு நினைச்சுக்கிறீங்களா? போடாம நினைக்கிறோம். நீங்க அப்படி நினைச்சாதான் இத சின்சியரா எடுப்பீங்க. ஏன்னு சொல்றேன், ஏன்னா இங்க ஆல்ரெடி 4500 சூப்பர் மார்க்கெட் ரெடியா இருக்கு. நீங்க வந்து எதுவும் 2 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி சூப்பர் மார்க்கெட் கட்ட வேண்டாம், ஆல்ரெடி இருக்கு. அப்போ நம்ம மக்கள் அதுல கனெக்ட் பண்ண போறோம். அப்போ உங்க சர்க்கிள் ஆஃப் இன்ஃபுளுன்ஸ்க்கு நீங்க தான் போய் சொல்லணும். ஏன்னா நீங்க 2 கோடி ரூபாய் போடதான் நினைக்கிறீங்க. அப்ப நீங்க தான் போய் சொல்றீங்க. சொல்லும் போது அவங்க கிட்ட என்ன சொல்றீங்க? நீங்க போயிட்டு ப்ராடக்ட் எனக்காக வாங்கிக்கலாம் சொல்லாதீங்க தயவு செய்து. என்ன மேடம் சொல்லணும்? இந்தியால புதுசா ஒரு ஆப் வந்திருக்கு உனக்கு தெரியுமா? எக்ஸைட்மெண்டோட கேளுங்க. என்னடி ஆப்னு கேட்பாங்கல்ல. நாங்க சென்னை பாஷை பேசுறேன். எங்க அப்பாவுக்கு திருநெல்வேலி தான், நான் வளர்ந்ததெல்லாம் சென்னை, அதனால அப்படி பழகிட்டேன். இப்போ வந்து என்ன அப்படின்னு கேட்பாங்க. என்ன சொல்ற, என்ன ஆப் அப்படின்னு கேட்பாங்களா? நீ ஆண்ட்ராய்டு மொபைல் கையில வச்சிருக்கியான்னு கேளுங்க. வச்சிருக்கேனே நானு. டெய்லி 2 மணி நேரம் உன்னால துபாய்க்கு எக்ஸ்போர்ட் பண்ற பொருள் எல்லாம் இந்தியால மார்க்கெட் பண்றதுக்கு லேடிஸ்க்கெல்லாம் ஒரு சூப்பரான ஒரு பாத்தீங்கன்னா ஒரு பிரான்சைசி குடுக்குறாங்க. வீட்டுல இருந்தே நீ ஆண்ட்ராய்டு மொபைல்லயே நீ பண்ணா போதும், நீ ஒரு 10,000 இருந்து 20,000 சம்பாதிக்கலாம். உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா சொல்லு. இப்படி கேட்டா என்னன்னு கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? கரெக்ட் தானே? ஆனா நம்ம மாத்தி கேக்குறோம். ப்ராடக்ட் எல்லாம் இருக்கு, நல்லா இருக்கு, நீ கூட உங்க வீட்டுக்கு வாங்கிக்கோ. அப்படி கேட்டா ஒருத்தர் கூட வர மாட்டாங்க. ஏன்னா உங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு யாருக்கும் எண்ணம் இல்ல. அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு கிடைக்கும்னு சொன்னா அவங்க வருவாங்க. புரியுதா? நீங்க எல்லாம் பேசினாதான் எனக்கு ஏதாவது கொஞ்சம் சுவாரஸ்யமா இருக்கும். நீங்க எதுவுமே பேசலன்னா எனக்கு நானே ஏதோ பேசிட்டு இருக்க மாதிரி இருக்கு. ஆமா இல்ல ஏதாவது பேசினா தானே. இதென்ன ஃபர்ஸ்ட் டைம் பேசுறீங்க, எல்லாம் கேட்டுக்கிறோம். நெக்ஸ்ட் டைம்க்கு ஆன்சர் கொடுப்போம். இல்ல அப்படி கிடையாது, நான் உங்ககிட்ட கேள்விதான் கேக்குறேன். நான் ட்ரைனிங் எடுத்தா நீங்க ஆன்சர் சொல்ல வரல இப்போ. இப்ப இப்படி நீங்க நிறைய பேர்கிட்ட போய் நம்ம அப்ரோச் பண்ற விதமே இப்படிதான் இருக்கு. என்கிட்ட ப்ராடக்ட் வாங்கிக்கோ, நமக்காக யாரும் எதுவும் செய்ய மாட்டாங்கன்னு சொல்றேன். அவங்களுக்கு ஏதோ கிடைக்கும்னா அவங்க வருவாங்க. இதான உண்மைன்னு சொல்றேன். சோ அப்ப நம்ம என்ன பண்ணணும், நம்ம சர்க்கிள் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ்க்கு நம்ம சொல்ல போறோம். சுதான்னு ஒருத்தவங்க சென்னையில உங்க ஃப்ரெண்டுக்கு நீங்க சொல்றீங்க, அவங்க ஆன்லைன்ல தான் பார்க்க போறாங்க. பார்த்ததுக்கு அப்புறம் சுதாக்கு இன்ட்ரெஸ்ட் ஆயிட்டாங்க இந்த பிசினஸ்ல. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, சுதா இந்த பிசினஸ்ல எப்ப இன்ட்ரெஸ்ட் ஆவாங்க தெரியுமா? சுதாக்கு 7 நாள் கத்துக்கணும்னு சொல்றேன். 7 நாள் என்ன கத்துக்கணும்? உங்க பிள்ளைங்களை எத்தனை வருஷம் படிக்க வைக்கிறீங்க? 22 வருஷம் படிக்க வைக்கிறீங்க. 20 வருஷம் 22 வருஷம். அப்படி படிச்ச பிள்ளைங்களுக்கு இப்ப ஸ்டார்டிங் சேலரி எவ்வளவு மேடம்? ஸ்டார்டிங் சேலரி 10,000, 8 to 10. 8 to 10,000 கரெக்டா? 22 வருஷம் படிச்சுட்டு 3 மாசம் ட்ரைனிங் போனவங்களுக்கு அவ்வளவுதான் சம்பளம். நீங்க 5,000 ரூபாய் முதல்ல சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்க, 50,000 ரூபாய் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்க. முதல்ல 7 நாள் கத்துக்கங்கன்னு சொல்றேன். 7 நாள் நீங்க வீட்டை விட்டு வெளியில வர வேண்டாம். எங்க டைமுக்கும் நீங்க வர வேண்டாம். உங்க டைமுக்கு உங்க ஆண்ட்ராய்டு மொபைல்லயே நாங்க அனுப்புற வீடியோவை 7 நாள் கத்துக்கலாமா கத்துக்க கூடாதா? ஏன் 7 நாள் கத்துக்கணும் தெரியுமா? நல்லா புரிஞ்சுக்கங்க. அவங்க ஏரியால பியூட்டிஷியன் இருப்பாங்க. ஒரு பொண்ணுக்கு மேக்கப் பண்ற வர பியூட்டிஷியன் 5,000 ரூபாய் வாங்குறவங்க இருக்காங்க, 50,000 ரூபாய் வாங்குறவங்க இருக்காங்க. 5,000 ரூபாய் வாங்குறவங்க கிட்ட நிறைய கேள்வி கேட்டா, ஐயோ இவ்வளவு எல்லாம் மேக்கப் போடாத, இவ்வளவு எல்லாம் லிப்ஸ்டிக் போடாத, இவ்வளவு பேசுவோம். ஆனா 50,000 மேக்கப் போடுறவங்க கிட்ட வாயை திறக்க முடியாது. பொண்ணை உள்ள அனுப்பி நீ வெளியில போ, மேக்கப் பண்ணி வெளியில அனுப்புறேன்னு வாங்க. நான் சொல்றது உண்மையா இல்லையா? ஆமா. இப்ப இந்த 5,000த்துக்கும் 50,000த்துக்கும் 2 பேரும் பியூட்டிஷியன் தானே, என்ன வித்தியாசம் சொல்லுங்க வில்லிங்டன்? கதவை மூடிட்டு பண்ணுவா, இவ கதவை திறந்து வச்சுட்டு பண்ணுவா. என்ன வித்தியாசம்? ஏன் கதவை மூடிட்டு 50,000 குடுக்குறீங்க கேள்வியே கேட்காம? ஜாக்கெட் தைக்கிறது கூட இருக்கட்டும், 2,000 ஜாக்கெட் தைக்கிறவங்க இருக்காங்க, 20,000 ஜாக்கெட் தைக்கிறவங்க, 20,000, 200 ரூபாய். அவங்க கொஞ்சம் ஒர்க் ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க, ஒர்க் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். அந்த ஒர்க் ஜாஸ்தியே பண்ணாலும் லோக்கல்ல தச்சா அதை கொடுக்க மாட்டீங்க நீங்க? கண்டிப்பா கொடுக்க மாட்டோம்.
ப்ரொஃபஷனலா ஒருத்தர் தைக்கிறாங்கன்னா குடுப்பீங்க. ஏன் அவங்க கிட்ட குடுக்குறீங்க? ஏன் அவங்க கிட்ட பேச மாட்டேங்கிறீங்க? ஏன்னா அவங்க தொழில்ல ப்ரொஃபஷனலா இருக்காங்க. அப்ப 2 விஷயம் இருக்கு இந்த உலகத்துல. உங்க காலை தேடி காசு வரணும்னா நீங்க எந்த தொழிலா இருந்தாலும் அதுல ப்ரொஃபஷனல் ஆயிடும். உங்க காலை தேடி காசு வரும். நீங்க ப்ரொஃபஷனல் ஆகலைன்னா நீங்க காசை தேடி ஓடிக்கிட்டே இருக்கணும். அது எந்த தொழிலா இருந்தாலும் அதான். அது எந்த தொழிலா இருந்தாலும் நீங்க ஒரு தொழில எக்ஸ்பர்ட் ஆயிட்டீங்கன்னா அந்த தொழில தேடி உங்ககிட்ட காசு அப்போ ஒரு 7 நாள் அந்த தொழில எக்ஸ்பர்ட் ஆகிறது கொடுக்கலாமா கொடுக்கும். கொடுத்துட்டா உங்களுக்கு பணம் கடகடன்னு வரும். ஏன்னா நீங்க புரிஞ்சுக்கிட்டு பண்ணுவீங்க. புரியாம பண்ணும் போது புரிஞ்சுக்கிட்டு பண்றதுக்கு வித்தியாசம் இருக்கு. அப்ப எதுக்கு இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா சிம்பிள்ங்க. முதல்ல ஆஃபர் அப்படின்ற ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கங்க. நாங்க ஏன் எல்லாரும் 100 PVன்ற ஒரு விஷயத்த சொல்றோம். நீங்க 1000 ரூபாய்க்கு ஒரு துணி கடைக்கு போறீங்க. இப்ப கிறிஸ்துமஸ் வருது. துணி கடைக்காரர் சொல்றாரு நீங்க 2500 ரூபாய்க்கு துணி வாங்குனீங்கன்னா உங்களுக்கு வந்து 20% தான் ஆஃபர். இதே நீங்க வந்து பாத்தீங்கன்னா 5000க்கு துணி வாங்குனீங்கன்னா 50% ஆஃபர். எவ்வளவு வாங்குவீங்க? 5000 தானே வாங்குவீங்க. ஒருவேளை 5000க்கு துணி வாங்குறதுக்கு உங்களால முடியல. உடனே பக்கத்துல இருக்க ஃப்ரெண்ட கூப்பிடுவீங்கல்ல, ஏய் நம்ம 2 பேரும் போய் வாங்கிட்டு வரலாமா? வர லாபத்தை 2 பேரும் ஷேர் பண்ணிக்கலாம். உண்மையா இல்லைங்களாங்க? ரெஸ்டில நாங்க அததான் சொல்றோம். உங்களால முடிஞ்சா 3000 ரூபாய்க்கு வாங்குங்க. உங்களுக்கே 50% லாபம். இல்லையா உங்க மதர் இல்ல, உங்களோட தங்கச்சி, உங்களோட பக்கத்துல யாரோ ஒரு ஃப்ரெண்டு 2 பேரும் சேர்ந்து கூட கன்சிஸ்டன்சில வாங்க. ஏன்னா கன்சிஸ்டன்சில வாங்கும் போதுதான் உங்களுக்கு 22,000 வருஷத்துக்கு கிடைக்குது. அப்ப 22,000 ஒரு நல்ல மியூச்சுவல் ஃபண்ட்லயோ ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ்லயோ போட்டு வச்சா உங்க குழந்தையோட கல்யாணத்துக்கு அந்த பணம் எவ்வளவு பெரிய பணமா இருக்கும் யோசிச்சு பாருங்க. எப்படி வரும்? 700 ரூபாய் ரீட்டைல் ப்ராஃபிட். உங்களுக்கு இந்த ரூபன் சார் இதெல்லாம் நல்லாவே சொல்லியிருப்பாரு. 22,000 லாபம் இருக்கு வருஷத்துக்கு. அப்ப நான் என்ன கேக்குறேன், 3 ரூபாய் 5 ரூபாய்க்கே டெம்ட் ஆகுறாங்களே கூகுள் பேல, மாசத்துக்கு 1765 ரூபாய்க்கு டெம்ட் ஆக மாட்டாங்களா? என்ன லாஜிக்? கரெக்ட் தானே வில்லிங்டன் சார்? 10ஆம் தேதி எத்தனை பேருக்கு சார் போன் பண்ணி சொல்றீங்க, ஏய் உன் மொபைல் ஆன் பண்ணு, ஆண்ட்ராய்டு ஆன் பண்ணு, ஆப் ஓபன் பண்ணு, எவ்வளவு காசு வந்திருக்குன்னு பாருன்னு சொன்னீங்களா? ஆனா கூகுள் பே மட்டும் கரெக்டா சொல்றான்ல கிராஷ் கார்டு. நம்ம எந்த அளவுக்கு ஆஃபரை ப்ரோமோட் பண்றோமோ அந்த அளவுக்கு நம்ம பெரிய பணக்காரங்க. ஏன் இத சொல்றேன்னா, நீங்க வெறும் 50% ஆஃபரை தான் பாத்தீங்க. நான் இப்ப 80% ஆஃபரை சொல்றேன். என்ன சொல்றேன்? சரி நீ 50 வாங்கிட்ட, நீ 80 வாங்கணுமா? நீ 2 பேர் காமி, அந்த 2 பேருக்கு அவங்களுக்கு 50 கிடைக்கும்னு சொல்லுங்க. அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு 2875 ரூபாய் கிடைக்குது. 1765 ரூபாய். இந்த 2 பண்ணிட்டாங்க. இந்த 2 பண்ணவங்க கிட்ட என்ன சொல்லலாம்? ஏய் உனக்கு 150% உனக்கு காசு வரும். எப்படி வரும்? ஒண்ணுமே இல்ல, இங்க ஸ்பெஷல் கன்சிஸ்டன்சி ஆஃபர் இருக்கு. இதுல நீ 6 பேரை கொண்டு வந்துட்டீங்கன்னா உனக்கு 2500 பொருள் உடனே கிடைக்கும். அதனால 4940 லாபம். இததாங்க நீங்க பேசணும். 3 ரூபாய்க்கு 50 ரூபாய்க்கு மயங்குற கூட்டம் 4943 ரூபாய்க்கு மயங்க மாட்டாங்களா? என்ன லாஜிக்? அப்ப நம்ம ஆஃபரை நல்லா பேச தெரிஞ்சா நம்ம மிகப்பெரிய பணக்காரர்களா மாறிடும். அப்ப நம்ம ப்ராஜெக்டே இவ்வளவுதான். 178 பேரு அவங்க வீட்டுக்கு 3500 ரூபாய்க்கு வாங்கினாங்கன்னா நீங்க கேட்ட 50,000 வரும் லிங்டன் சார். இத 178 பேர் யாரு நீங்க பார்க்க வேண்டாம், உங்களோட குரூப் கரெக்டா? அவன் முதல்ல 5000 வரணும்னா இந்த 178 பேர்ல 20 பேர் அவங்க வீட்டுக்கு 3500 ரூபாய்க்கு வாங்கினாங்கன்னா உங்களுக்கு 5000 வரும். அப்ப அந்த 3000 ரூபாய்க்கு வாங்குறதுக்கு அவங்களுக்கு எவ்வளவு லாபம் கிடைக்கும்னு சொன்னாதானே அவங்க வாங்குவாங்க. அப்ப இதுக்கு 1 இயர் கூட ஆகட்டும் மேடம். 178 பேருக்கு 1 வருஷம் ஆகட்டும். ஆனா 1 வருஷத்துக்கு அப்புறம் 50,000 உங்களுக்கு கிடைச்சா உங்க பிள்ளைங்களுக்கு ஒரு எவ்வளவு பெரிய விஷயத்தை நீங்க விட்டுட்டு போறீங்க. அப்ப இதை நீங்க மட்டும் பண்ணா இது நடக்காது. அப்ப அடுத்த வாட்டி மீட்டிங் வரும்போது உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் ஜூம்ல இருக்காங்களோ ஒரு 2 பேர் 3 பேர் கூட்டிட்டு வந்தீங்கன்னா சண்டே மீட்டிங்ல நிறைய கவுன்சிலிங் இருக்கும், நிறைய விஷயங்கள் பேசுவோம். அப்போ அவங்களுக்கு புரியும் இது எவ்வளவு பெரிய வியாபாரம். கரெக்டா இல்லீங்களா? சோ சின்ன சின்ன ஸ்டெப் எடுங்க. ஒன்னும் பெருசு பெருசா பண்ண வேண்டாம். குட்டி குட்டி ஸ்டெப் எடுங்க, பெரிய பெரிய ரிசல்ட் கிடைக்கும். நம்ம ஒண்ணுமே செய்யாததுக்கு ஏதாவது செய்யலாம்ல. அடுத்த வருஷம் கிறிஸ்துமஸ் வரப்போகுது, இந்த வருஷம் முடிஞ்சா அடுத்த வருஷம் வரப்போகுது. ஏதாவது லைஃப்ல மாறி இருக்கா? ஒரு வருஷத்துல கொரோனா வந்து போயிருக்கு, அவ்வளவுதான். எதுவுமே மாறல. அட்லீஸ்ட் அடுத்த வருஷம் கிறிஸ்துமஸ் ஏதாவது மாறலாம்.
அடுத்த எப்பா ஓ யார்கிட்ட பேசுறீங்க? என்னங்கயா நானே இப்போ சோ அடுத்த ஒரு வருஷம் நிமிஷமா என்னய்யா அடுத்த வருஷம் கிறிஸ்மஸ்க்காச்சும் நம்ம லைஃப் மாறணும்னு நினைச்சீங்கன்னா என்னோட கோஆபரேட் பண்ணுங்க. நான் வந்து முதல்ல ஒரு 8,000 சம்பாதிக்கிறது வழி சொல்றேன். அதுக்கப்புறம் 85,000, அதுக்கப்புறம் என்ன மாதிரி 8 லட்சம் கூட போகலாம். ரூபன் சார் வந்து பாத்தீங்கன்னா இதுல ரொம்ப எக்ஸ்பர்ட். வில்லிங்டன் சாரும் உங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ண தயாரா இருக்காங்க. வில்லிங்டன் சார் இந்த குரூப் பத்தாது. அடுத்த ஜூம் வரும்போது ஒரு 20ல இருந்து 25 பேர் உட்கார வைங்க. வெறும் இந்த ஆஃபர் புரிஞ்சு இந்த ப்ராஜெக்ட் புரிஞ்சா போச்சு சார். எல்லாருக்கும் பணம் வேணும் சார். பணம் வேண்டாம் சார். இந்த 50,000க்காக தான் சார் ஃபாரின்ல போய் கஷ்டப்படுறாங்க. கரெக்ட் தானே? இந்த 1 லட்சத்துக்கு தானே வெளிநாட்டுல போய் கஷ்டப்படுறாங்க. நம்ம ஊர்ல இருக்கிற வீட்டுக்கு வாங்கினாலே இந்த கிடைக்கும்னா நல்ல விஷயமா இல்லையா? அதுவும் நீங்க தனியா பண்ண வேண்டாம், ஒரு குரூப்பா நீங்க பண்ண போறீங்க இந்த வேலையை. என்ன பண்ணா என்ன காசு வரும்னு தெரிஞ்சு பண்ணுங்கன்னு சொல்லுங்க. ஓகேங்களா? சோ உங்களை சந்திச்சதுல எனக்கு ரொம்ப ஹாப்பி. சோ சண்டே அன்னைக்கு கொஞ்சம் நிறைய லேடிஸ் வருவாங்க. ஒரு 500 லேடிஸ் வருவாங்க. இதுல சாதித்த நிறைய பெண்மணிகள் வருவாங்க. சோ நிறைய பேர் உங்களோட வீட்ல இருக்கிற லேடிஸ கொஞ்சம் வந்து அதுக்கு அனுப்புங்க. அது பார்க்கட்டும், அவங்களுக்கும் நிறைய விஷயம் புரியும். சரியா? ரூபன் சார், நான் லெஃப்ட் ஆயிக்கிறேன். ஓகே மேடம். ஓகேங்களா? சோ உங்களை சந்திச்சதுல எனக்கு எல்லாரும் சந்திச்சதுல ரொம்ப ஹாப்பி. Thank you so much. ஓகே பை. Thank you மேடம். தேங்க்யூ மேம். சார்